ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம ரிப்பேர் டெக். நான் உங்கள் பிகே பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம்னா பூமராங். இது வந்து நம்ம சீமராஜா படத்தில் ஆயுதமாக பயன்படுத்துறது தான். இது வந்து தமிழில் வளரியும்பாங்க. இது ஆக்சுவலாக நம்ம பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி நாம தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தோம்னா ஆஸ்திரேலியன் ஆர்ஜின்னு வருது, பூமராங்னு வருது. இது வந்து பண்டைய காலத்துலேருந்து நம்ம தமிழரோட பாரம்பரியம் தான். இது முதல்ல நம்ம தமிழ்நாட்டில் எதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஹண்டிங்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, வேட்டையாடுறதுக்காக. இப்போ முயல் இதெல்லாம் இருக்குது, பறவைகள் இதெல்லாம் இருக்குதுல்ல, அதெல்லாம் வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் மன்னர்கள் வந்து போர்லேயும் கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. போரில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டாக பிரிட்டிஷ் வந்து அட்டாக் பண்ணுறப்ப இதை யூஸ் பண்ணி நம்ம பெரிய டஃப் கொடுத்தாங்க எங்களுக்கெல்லாம். ஆனால் அந்த காலப்போக்கில் இது அழிஞ்சிட்டே போயிடுது. நம்ம அடுத்த தலைமுறைக்கு கொண்டு வரதுக்காக ஒரு முயற்சி எடுப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்குள்ளே போவோம். பூமரங் செய்யறதுக்காக 4 mm திக்னஸ் உள்ள பிளேவுட் எடுத்துக்கிறோம். இது ஃபுல்லாகவே நமக்கு தேவையில்லை, நம்ம வேணுங்கிற அளவுக்கு இப்போ கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஸ்கேலை வச்சு 30 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். இது வந்து ஹைட்டு நமக்கு. அப்புறம் 3 சென்டிமீட்டர் வித்து வர மாதிரி மார்க் பண்ணிக்கிறோம். நம்ம இதுலேயே 2 டைம் மார்க் பண்ணுறோம். எதுக்காகனா நமக்கு அதை கரெக்டாக கட் பண்ண முடியும் 3 சென்டிமீட்டர் வித்து இருக்கிற மாதிரி. இல்லைன்னா நம்ம ஒரே மார்க் வச்சு கட் பண்ணோம்னா அது கரெக்டாக வராது. நம்ம கேர்ஃபுல்லாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். 3 சென்டிமீட்டர் இருக்கிற மாதிரி பென்சில் வச்சு நல்லா மார்க் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம கத்தியை வச்சு வெட்டி எடுக்க போகிறோம். பிளேவுட் இந்த கத்தியை ஈஸியாக வெட்டிக்கலாம். நீங்கள் இதே மாதிரி கத்தி வாங்கிக்கிங்க, பிளேவுட் வெட்டுற மாதிரி இருந்தால். பார்த்து கேர்ஃபுல்லாக வெட்டுங்க, கையை வெட்டிக்காதீங்க. இப்போ நம்ம பிளேவுட்டை ஆல்மோஸ்ட் வெட்டிட்டோம் 2 சைட்லையுமே. இப்போ வந்து வெட்டி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். கட் பண்ணி எடுத்துட்டோம். அதே மாதிரி அதே மார்க்கிங்கில் நான் இன்னொரு விங்கையும் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் சென்டராக மார்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம விங்கை வந்து 2 சைடும் ஒட்ட போகிறோம். அதுக்காக நம்ம விங்குக்கு சென்டர் மார்க் பண்ணி அதில் 2 சைட்லேயும் 1.5 சென்டிமீட்டரில் ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இந்த 1.5 சென்டிமீட்டர் மார்க் பண்ண இடத்துல ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு போட்டுக்கிறேன். அதே மாதிரி 2 விங்லேயும் போட்டுக்கிறேன். இப்போ அந்த விங்கை பர்பெண்டிகுலர் வச்சு எப்படி வச்சுக்கிறேன்னு பாருங்கள். பர்பெண்டிகுலராக அதே மாதிரி வச்சு ஃப்ளெக்ஸ் கியூக் வச்சு ஓட்ட போகிறேன். பிளேவுட் வந்து ஈஸியாக ஒட்டிக்கும் ஃப்ளெக்ஸ் கியூக் வச்சு ஓட்டினா. கையில் படாத மாதிரி ஒட்டுங்க. கையில் பட்டுச்சுன்னா ஃப்ளெக்ஸ் கியூக் வந்து அப்படியே பிடிச்சிக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு. இப்போ நம்ம ஏர்ஃபாயில் ஷேப் கொண்டு வரக்காக அந்த விங்குக்கு பென்சில் வச்சு ஒரு மார்க் பண்ணுறோம். அந்த மார்க் பண்ணது 4 சைடும் அதே மாதிரி ஒரே சைட்லேருந்து மார்க் பண்ணணும். எப்படி மார்க் பண்ணுறோன்னு பாருங்கள். ஒரே சைடு வரணும், ஏன்னா இது வந்து ரைட் ஹேண்டர் பூமராங்காக நம்ம மார்க் பண்ணோம். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்த ஸ்லோப்பாக கத்தி வச்சு வெட்ட போகிறோம். அப்படியே சீவி எடுங்க. ஒரு சைடு கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கிற மாதிரியும் இன்னொரு சைடு கொஞ்சம் தனிமனாக இருக்கிற மாதிரியும் அப்படியே வச்சுக்கோங்க. இதுதான் ஏர்ஃபாயில் ஷேப்பும்பாங்க. இதுலேயும் ஃப்ளைட்டோட விங்ஸ்லேயும் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ அந்த நம்ம கட் பண்ணி இடத்த நல்லா மெருகு இதை வச்சு நல்லா நைஸாக தேய்ச்சி விட்டுக்குங்க. அப்போ தான் காற்றுல கிழிச்சிட்டு போகும். இப்போ வந்து நம்ம பூமராங் ரெடி ஆயிடுச்சு. வாங்க இப்போ நம்ம விட்டு பாட்டுருவோம். இப்போ காற்று கம்மியாக இருக்கிற இடத்துல விடுங்க. இப்போ வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் நம்ம கைக்கே வந்துச்சு பூமராங்க. கரெக்டான ஆங்கிள் பேசினோம்னா நம்ம கைக்கே வரும். இப்போ மறுபடியும் விட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா, 100% அக்யூரஸியாக ஒர்க் ஆகுது. காற்று இல்லாமல் இருந்தப்போ விட்டோம்னா நல்லா ஒர்க் ஆகுது. இது வந்து ரைட் ஹேண்டர் பூமராங். நான் வந்து ஒரு ரைட் ஹேண்டருங்காட்டி ரைட் ஹேண்டர் பூமராங். எப்படி லான்ச் பண்ணணும்னா பூமராங்க ஃபஸ்ட்டு நம்ம இந்த சைடு வந்து எனக்குள்ளே வர மாதிரி நம்ம வச்சுக்கணும்.
இப்படி வச்சு ஒரு 20 டிகிரி ஆங்கிளில் லான்ச் பண்ணணும். லைட்டாக காற்றடிக்கிறதுனால கொஞ்சம் அக்யூரசி வந்து கம்மியாக இருக்குது. நம்ம பூமராங் இன்றைக்கி நல்லாவே பறந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் நம்ம நிறைய வகை இருக்குது பூமராங்கில். இது வந்து நம்ம கிராஸ் பூமராங், ஏன்னா நம்ம 2 விங்கை வச்சு கனெக்ட் பண்ணிக்கிறோம். இதில் திரும்பி வர பூமராங் இருக்குது, அப்புறம் வந்து திரும்பி வராத பூமராங் இருக்குது. திரும்பி வராத பூமராங் வந்து ஒரு ஸ்டிக்கும்பாங்க, நேர் வீசினா நம்ம செம ஸ்பீடாக போவோம். இந்த சயின்ஸ் வச்சு தான் நம்ம ஃப்ளைட்டே தயாரிச்சிருக்காங்க. இதுக்கு பேர் வந்து ஏர்ஃபாயிலும்பாங்க. இந்த ரீஜன் வந்து ஏர்ஃபாயில் ரீஜன் பாருங்க. இதே மாதிரி அரேஞ்ச்மெண்ட் தான் ஃப்ளைட்லேயும் இருக்கும். இது வந்து ரைட் ஹேண்டட் பூமராங்குவாங்க. ரைட் ஹேண்டட் பூமராங்னா நம்ம இந்த சைடு வந்து நமக்கு ஒரு ஏர்ஃபாயில் ஷேப்பில் இருக்கும். இது வந்து லீடிங் எஜ்ஜும்பாங்க, இது வந்து ட்ரெயிலிங் எஜ்ஜும்பாங்க. அதே லெஃப்ட் ஹேண்டட் பூமராங்கில் பார்த்தீங்கன்னா இந்த சைடு லீடிங் எஜ்ஜாக இருக்கும், இந்த சைடு ட்ரெயிலிங் எஜ்ஜாக இருக்கும். நம்ம வீசுகிறப்போ ஒரு ஆங்கிலேருந்து வீசுவோமா, வந்து நம்ம ஏரோடைனமிக் ஃபோர்ஸ் வந்து ஆக்ட் ஆகி அதை வந்து சுற்றி நம்ம கைக்கே கொண்டு வர ட்ரை பண்ணும். இது வந்து மேக்ஸிமம் பேரபோலிக் பாத் மாதிரி தான் ஃபாலோ பண்ணும், சர்க்கிளாக ஃபாலோ பண்ணாது. நம்ம காற்று இல்லாதப்போ வீசினோம்னா கரெக்டாக நம்ம கைக்கே வரும். அப்புறம் இது வந்து ஆஸ்திரேலியன் பழங்குடியின மக்கள் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வேட்டையாடுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. வேட்டையாடுறதுக்குன்னா இப்போ பறவைகள் மேலே பறந்துட்டு இருந்துச்சுன்னா வீசுவாங்க. அப்போ வந்து அந்த பறவைகள் தாழ்ந்து பறக்க முயற்சி பண்ணும். அப்போ வந்து வலையை போட்டு பிடிச்சி நம்ம பண்டைய காலத்தில் தமிழ் மக்கள் எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இது இரும்பில் செஞ்சு போரில் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. மெயினாக இதை நம்ம அப்படி வீசினாங்கன்னா காலில் போய் படுற மாதிரி வீசுவாங்க, இல்லைன்னா கழுத்தில் போய் படுற மாதிரி வீசுவாங்க. காலில் போய் படுற மாதிரி வீசினாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க, அப்போ வந்து போய் பிடிச்சிருவாங்க. அந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இல்லைன்னா கழுத்தில் மனிதர்களை கொல்றதுக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நம்ம பிரிட்டிஷ் ஆட்சி வந்தப்போ காலப்போக்கில் இந்த கருவியை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு தடை வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம தமிழர்கள் மறந்துட்டோம் இந்த கருவியை நம்ம மறுபடியும் அடுத்த ஜென்ரேஷனுக்கு இந்த மாதிரி ஒரு கருவி இருந்துச்சு, இந்த மாதிரி நாளாக தமிழ் மக்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம தெரிவிக்கிறதுக்காக தான் இந்த காணொலியை நாங்கள் பதிவு பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த வீடியோவுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணணும். இதோட இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறோம். பை ஃப்ரம் ரிபேக் டெக்.